நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. மோசே சொல்றாரு, முடியாத ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே. அதுல 15-16 வசனங்கள் தெளிவாய் சொல்லும், நீர் எனக்கு முன்பாய் போகாதிருந்தால் நான் போக மாட்டேன். உம்முடைய மகிமை எங்க கூட வராதிருந்தால் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை இல்லை. ஹalleluya. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்டவர் வந்தா என்ன, வரல என்ன, எங்களுக்கு 4 கோடி ரூபாய், கொஞ்சம் சொத்து, இதெல்லாம் தந்தா மட்டும் போதும். ஆனா அந்த மோசே சொன்னாரு, நீங்க வராம, உங்க மகிமை வராம நான் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக மாட்டேன். நான் கானான் தேசத்துக்கு நேராய் போக மாட்டேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நீர் வாக்களித்தது உண்மைதான். ஆனா எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும், உம்முடைய மகிமை வேணும், உம்முடைய பிரசன்னம் எங்கள் முன்பாய் கடந்து போக வேண்டும் சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? என்னைக்கோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், என்னைக்கோ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், ஆனா மறந்து போனோம், ஆண்டவரை மறந்து போனோம், ஆண்டவரை தூரமாய் நிறுத்தி போனோம். இப்ப பின்மாட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானே. 2 டைப்ல இருப்பாங்க. ஒருத்தர் சர்ச்சுக்கு வரவே மாட்டான், ஆண்டவரை பத்தி பேசவே மாட்டான். மொத்தத்திலே அவன் மன போன போக்குல ஒரு டைப்ல வாழும். ஆனா அது கூட பரவாயில்ல. இந்த செகண்ட் டைப் ஒண்ணு இருக்கு தெரியுமா? பக்கத்துலாம் உட்கார்ந்து இருக்கும், எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வரும், எப்ப பார்த்தாலும் ஆவியில நிரம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா வீட்டுல அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. இது ஒரு வித பின்மாற்றம். உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குன்னா ஒன்னு அதை சீர்திருத்த பாருங்க. ஏன்னா நம்ம பின்மாறி இருக்கிறோம்னா, ஒருவேளை மொத்தமா சபையை விட்டே வெளியில போயிட்டோம்னா கூடக்கும் ஆக்கின தீர்ப்பு உண்டுதான் கடைசியில. ஆனா உள்ள இருந்து நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொல்றோம், ஆனா ஆண்டவரோடு நடக்க தவறி போறோம். விளையாட்டாக ஒரு கதையை சொல்லுவாங்க, ரொம்ப விளையாட்டாவே ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு பாட்டி சர்ச்சில் போய் சாட்சி சொன்னாங்களாம், என்னுடைய வேத புஸ்தகம், என்னுடைய கண்ணாடிய காணல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்னுடைய கண்ணாடிய காணல, எனக்கு இந்த கண்ணாடி இல்லாம எங்கேயுமே போக முடியாது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, கண்ணே தெரியாது. இப்ப நான் சண்டே சர்ச்சுக்கு போனவே ஆண்டவரே, எனக்கு கண்ணாடி கிடைச்சிட்டுனா நான் கண்டிப்பா என்ன செய்வேன், சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல் பண்றாங்க. அடுத்தவங்க அவங்க சொல்றாங்க, எனக்கு ஞாயிற்று